Hi guys, welcome back to our channel. இந்த ஒரு நம்ம வந்துட்டு Minecraft Day 2 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ Day 1ல் நம்ம வந்துட்டு அது ரொம்ப ஒரு பயம்லேருந்து நம்ம வந்துட்டோம். அந்த பயம் எனக்கு பிடிக்கலங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அங்கே வந்துட்டு எந்த மீட்டும் கிடைக்கல, நம்மளுக்கு எந்த ரிசோர்ஸும் கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவைங்கிற உடல் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா வந்துட்டு Day 2வே வந்துட்டோம். வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வேணும். அதனால் இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடியே ஆஃப்லைனில் எல்லாம் எடுத்துட்டேன். பாருங்கள், இது வந்துட்டு ஒரு ஸ்டாக்கு, இது ஒரு ஸ்டாக்கு. இங்கே இந்த வெள்ளை மரத்தை வரை வெட்டணுங்க. என்ன ஸ்டார்டிங் டேபிள் இருக்கு. இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா டேட்டு இந்த செடிக்கொடியில் போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். இந்த மண் வெட்டியும் வந்துட்டு அவ்வளோக்கு தாங்காது. இன்னும் ஒரு ரெண்டு செஞ்சுக்கலாம் கைஸ். அப்படியே கொஞ்சம் செஸ்ட்டு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ செஸ்ட்டு வந்துட்டு எதுக்குன்னா நம்ம கிட்ட இருக்க பொருளெல்லாம் வந்துட்டு பாதுகாப்பு வச்சுக்கிறதுக்கு. செஸ்ட்டு செஞ்சு இங்கே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு தேவைங்கிற இருக்கும்போது நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ அப்படியே ஃபர்னஸும் எடுத்து வெளியே வச்சுக்கோம். வச்சு கொஞ்சம் மீட்டு வேறு சமைக்க வேண்டியது இருக்கும். கறி இருக்குதானே இருக்கும். மரம் லாக் வேறு செய்யணும்னு நினைக்கிறேன். நம்மளே 3 மரக்கட்டியை போட்டுருவோம் கைஸ். ஓகே, இது எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை வச்சு பிளாங்க் செஞ்சுக்கலாம். பிளாங்க்கு செஞ்சுட்டு இந்த கறியும் வேக வைக்கணும். பக்கத்துலேயே கோழியை வேறு சுற்றிட்டு இருக்கேன். கைஸ், விளையாண்டே இருக்கும்போது மொபைல் வேறு ஆஃப் பண்ணி விட்டோம் கைஸ். நான் இருக்க செடியெல்லாம் கொஞ்சம் கைஸ் கொஞ்சம் மட்டும் கிளியர் பண்ணிட்டுனா வந்துடும். வேறு கட்ட முடியல. இந்த கோழி அப்போ என் கண்ணை உருட்டின்னு இருக்குது. எந்த மரத்தில் வீட்டை கட்டலாம்? சரி கைஸ், முதல்ல இந்த மரத்தை வந்துட்டு பாதிக்கு பாதியாக வந்துட்டு பிளாங்க் செஞ்சுப்போம். வந்துட்டு 64 இருக்குன்னா 64 தனியாக போட்டால் எவ்வளோ? 32. ஆமாம் கைஸ், 32க்கு வந்தால் போதும் கைஸ். அது வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 32 ஐயோ கைஸ், 31க்கு போயிடுச்சு. சரி, ஒரு ஸ்டாக்கிங் வச்சுட்டு இந்த லாகிங் வச்சுருவோம். நெக்ஸ்ட் வீடு கட்டலாம். ப்ளஸ் முதல்ல கோழியை நோடுவோம். இது முதல்ல தூணுக்கு சேர்க்கணும். ஆனால் இருங்க, தூணுக்கு இந்த பிளாக் கலர் வச்சா நல்லா இருக்குமா? அதை பார்ப்போங்க. அப்படின்னா என்ன? ஸோ கைஸ், இன்னும் கொஞ்சம் கோஆப்ரேஷன் போய் மைண்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு இருக்கேன். இங்கே ஆல்ரெடி மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15க்கு 15 மைண்ட் பண்ணுங்க. டேர்ட்டு கைஸ், ஒரு மிஸ்டேக் வேறு பண்ணிட்டோம் கைஸ்.
ஸோ 15 அந்த பக்கம் வரும். இப்போ நான் வந்துட்டு இந்த பக்கம் வராது, அதுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே தான் கைஸ் வரும். இங்கே வராது, ஆப்போசிட் சைடு தான். அடைச்சிட்டு நம்ம பாருங்க ஆப்போசிட் சைடு நம்ம போகிறோம். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இந்த 15 கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் வந்து 9 பிளாக் மட்டும் போடும் கைஸ். இங்கே 1 2 3 4 5 6 எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் வீட்டை கட்ட முடியும்னு நினைக்கிறேன். சூரியன் வேற போகுது. நம்ம பெட்டை வச்சு படுத்துருவோம், நம்மளோட இடத்துலயே போட்டு படுத்துருவோம். போட்டோம் என்னது இது இன்னும் நைட்டே ஆகலையா? ஓ 4 நேரம் நினைக்கிறேன் கைஸ். ஐயோ கைஸ் இது ஜாம்பி வில்லேஜ் தானே. நான் கைஸ் பக்கத்தில் ஏதோ வில்லேஜுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் வேணால் போய் எக்ஸ்ப்ளோர் வேணால் பண்ணுவோம் கைஸ். தண்ணிலேருந்து மான்ஸ்டர்லாம் வருது கைஸ். ஐயோ நான் வேறு இருக்க மாதிரி பண்ணிருக்கிறேன். சீக்கிரம் தூங்கிடுறாடி, சீக்கிரம் தூங்கிடுறா. இங்கே நடுவுலேயே வந்து எழுப்பி விட்டாங்க. சீக்கிரம் அடிச்சு தரலாம் கைஸ். சுத்தம் யாராச்சும் தூங்கிருந்துருக்கலாம். கறி வேறு நம்மக்கிட்ட வேறு இருக்கான்னு வேறு தெரியல. இவங்க ஃபர்னஸில் இருக்கும். ஸோ கைஸ் ஃபர்னஸில் வச்ச கறி வந்துருச்சு, நல்லா சாப்பிடுவோம். கைஸ் நைட் ஒரு ஜாம்பி அடிச்சிருக்கு. அவன் ஹெல்மெட் மாதிரி தங்கியிருக்காங்க கைஸ். ஓகே ஃபுல்லாக இப்போ வந்து ஹெல்த் ஏற்றிட்டு இந்த ஆடு வேறு. ஸோ இங்கே வந்துட்டு 9 பிளாக்ஸ் காட்டாக இருக்குமான்னு தெரில. 1 2 3 ஐயோ குழம்புது. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 குழம்பு தெரியுங்க. 1 2 3 4 5 6 7 8 கூட இங்கே ஒரு 9. சரி கைஸ் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. உடச்சிடணும். நான் கூட பிளாக் போடலையும் நினச்சிட்டேன். இங்கே பிங்க் காட்டாக இருக்குங்க. லேக் ஆகுது. மாடு வேறு கத்துது. இந்த பிளாக்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபர்னஸில் வந்துட்டு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே காட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கிருந்து வந்துட்டு ஒரு 9 பிளாக் கைஸ். இது வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளாக் விட்டு 2வது பிளாக்லேருந்து ஒரு 4 வரணும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 இங்கே 3வது பிளாக்கா கரெக்டாக தான் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4 பிளாக் தோண்டியாச்சா. தோணுதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு இன்னொரு 4 பிளாக்கு. 2 3 நெக்ஸ்ட்டு ஒரு 4 இங்கே வந்துட்டு அடைச்சிட்ருவோம். எனக்கு தெரிஞ்சு வீடு குட்டியாக தான் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வந்துட்டு வந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகே இங்கே 4
சரி ஓகே guys, நம்மளோட பொருள் எடுத்து வந்துட்டு இங்க வந்து தள்ளி வச்சிருவோம். ஹெல்மெட்டு சோப்பா நெக்ஸ்ட்டு எனக்கு அடி வேணும். சீரத்துக்குள்ள வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு புதுவிதமான ஸ்டோன் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அது ஃபர்னஸில் போடணுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கணும். அது வந்து கோபுல் ஸ்டோன் வச்சு தான் போய் செய்யணும்ண்ணா. ஸோ இங்கே உள்ள இருக்க எக்ஸ்ட்ரா டர்ட்டி வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ இங்கேருந்து பாதி வந்து கிளிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கோபுல் ஸ்டோன் வச்சு ஒரு ஸ்டோன் காட்டுச்சுல, அந்த ஸ்டோன் இங்கே 5 ஸ்டோன் தான் செய்யணும். 4 ஸ்டோனுக்கு 4 அதே பிளாக்கு இங்கே வந்துட்டு சுற்றி வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இது ஃபுல்லாக தேவைப்படுது. நம்ம வந்துட்டு ஸ்டோன் தான் மைண்ட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா கோபுல் ஸ்டோன் எடுத்து போட்டோம். இது எடுத்துட்டோம். இங்கே ஃபர்னஸு 64 போட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு எத்தனை பிளாக்ஸ் வருது? எனக்கு 4 பிளாக் தானே. அந்த பிளாக்கும் இப்போ வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறைக்கு ஒவ்வொரு மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் எதுவோட மைண்ட் பண்ணுவோம், தப்பாக மைண்ட் பண்ணிட்டோமான்ட்டு அப்போ தான் கொஞ்சம் தெரியும். இந்த மூணையில் ஒன்று ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிவிட்டு முதல்ல தொண்டை பார்த்திங்களா, அவங்களாம் வந்துட்டு கோபுல் ஸ்டோன் வந்துட்டு பேஸ் பண்ணி வச்சு கோபுல் ஸ்டோன் இப்போ நம்ம புதுசாக ஒரு ஸ்டோன் செஞ்சுமே அது வச்சுக்கோங்க. நாளுக்கு நாள் எப்பயும் அந்த நாள் தான் செய்ய முடியும். முதல்ல இந்த 4 பக்கத்தை வந்து அடைச்சிட்டோம். நம்ம வந்து கோபுல் ஸ்டோன் நமக்கு செய்யலாம். அப்படி இது பண்ணாலும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதுக்கு இது மாதிரி பண்ணுறோம். கோபுல் ஸ்டோன் அவ்வளோதான் நம்மகிட்ட. நம்ம கோபுல் ஸ்டோன் வர போய் மைண்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு இதுக்கு நடுவில் கொஞ்சம் வந்து வச்சிடும். இங்கே வந்து லாஸ்ட்டாக எங்கே வச்சோம். இப்போ வந்து கோபுல் ஸ்டோன் ஒரு 5 ஸ்டாக்கு ஒரு 5 ஸ்டாக் வந்தால் போதுங்க. நாங்கள் இப்போ நைட்டாக சாப்பிட்ருக்கோம். ஸோ நம்ம 2 நாள் 3 நாள் கிட்ட இருந்தும் ஒன்றுமே பண்ணல. இந்த ஸ்டோன் மட்டும் தான் அப்போ இது பண்ணிட்டுருக்கோம். சரி, இந்த ஸ்டோன் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கலெக்ட் ஆகும். கறி வேக வச்சது வந்துச்சுல. சரி, நம்ம வந்துட்டு தூங்குவோம். எப்படி தூங்க முடியாதா? இப்போ போயிட்டு கோபுல் ஸ்டோனே வந்துட்டு ஒரு 4 ஸ்டாக் கிட்ட வந்து எடுத்து வச்சுப்போம். இங்கே வச்சுட்டு எப்பயாச்சும் தூங்க முடியுமா? சூரியன் இறங்கட்டும். ஸ்டோன் வந்திருக்கு. சரி கைஸ், கோபுல் ஸ்டோன் வேட்டைக்கு போவோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை. வச்சுக்கிறதுக்கு எத்தனை செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சுருக்கோம். ஒரு 2 பிக்காக்ஸ் போதும். கோலெல்லாம் வேண்டாம்.
சரி கைஸ் போகலாம். கேவுக்குள்ளே போகலாமா? அங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தன் நின்றுருக்கான். மேலே போய் மைண்ட் பண்ணுங்க கைஸ். வந்துட்டோம் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணுங்க. ஒன்றும் விடக்கூடாது. 5 ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மேலே அந்த இடத்த விட்டு வைக்கணும். இங்கே இப்படி மைண்ட் பண்ணிட்டு இருக்கும் பார்த்தாங்க, எங்கே வந்துட்டு ஒரு இடத்த பார்த்தேன். அது க்ரீப்பரு. இந்த இடம் என்னன்னு உள்ள டார்ச் போய் வச்சு பார்த்துட்டு வந்துடுவோங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 1.5 ஸ்டாக் கிட்ட வந்துட்டு கிடச்சிருக்கு. சரி, ஃபர்னஸில் 27. சரி, டார்ச் எடுத்து அங்கே போய் பார்ப்போம். டார்ச் இருக்குங்க. ஒரு 8 டார்ச் கிட்ட காபிள் ஸ்டோன் இங்கேருந்து வச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்டோன் வந்துட்டு செய்வோம். 24 ஸ்டோன் செய்ய முடியுமாம்மா? 24. என்னோட இந்த வீடு கட்டுறக்கே வந்துட்டு ஃபுல்லாக கோபிள் ஸ்டோன் தான் கைஸ் மெயினு. ஆனால் இப்போ வந்து பிளாங்க்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டிக்கு நம்மளே செய்யணும். காபிள் ஸ்டோன் இருந்துச்சுன்னா வெப்பன்ஸ் மட்டும்தான் செய்யணும். அதனால நான் வந்து காபிள் ஸ்டோன்லேயே வந்துட்டு முக்கால்வாசி வந்து வீட்டை முடிச்சிருவோன்ட்டு காபிள் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸ்வாடு பாருங்கள், ஹெல்த்தே இல்லை ஸ்வாடுக்கு. இங்கே வச்சு தான் சண்டை போட்டாகணுமா? சரி இருங்க, கொஞ்சம் ஸ்டிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஸ்வாடு ஒரு 1. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்ஸு. பழைய ஆக்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கும், நம்மகிட்டே இருக்கட்டும். ஸ்டிக்கையும் உள்ள வச்சுக்கணும், காபிள்ஸ்டையும் உள்ள வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம அங்கே மேலே இருந்து போட்டுப்போம். நாங்கள் வந்து மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மா ஜாம்பிஸ் எல்லாம் கத்துற மாதிரி சவுண்ட் கிடச்சி. மேலே போய் என்ன கதைன்னு போய் பார்ப்போம். க்ரீப்பர் வந்துட்டானுங்கன்னா அவங்க தான் கைஸ். ஐயோ அப்போ என்னம்மா வேகத்தில் வர்றான்டா. வந்து செட்டே போயிட்டாங்க. க்ரீப்பர் மட்டும் எங்கே இருக்கும்? எங்கே ஐயனுங்க? இப்போ கைஸ் ஜக் கொடுக்குறானு கைஸ். வாடா 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 வாடா. நம்மக்கிட்டலாம் விளையாட முடியுமா? மைண்ட் கிராஃப்டே கரைச்சி குடிச்ச வேண்டா. எங்கே வந்து எங்கே போய் ஜாயின் ஆகுன்னு வேறு தெரியல. இந்த அயன் இருக்குது, மேலே வர கேப் வேறு இருக்குது. சரி முதல்ல அயனை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நைஸாக. இங்கே உரையன் தாங்க இருக்குது. இப்போதைக்கு அந்த இவனாச்சும் வந்து இந்த லெதர் ஏதாச்சும் கொடுத்துட்டு போனானே, லெதர் பூட்ஸு. வீட்டுக்கு போக முடியலங்க. எதை பார்த்தாலும் நான் கூட கீழே மட்டும் பயந்துட்டு இருந்தேன். இங்கே சளி வர பிடிச்சிக்கிச்சு. ஸோ கைஸ், எனக்கு வந்து இந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து அவ்வளோக்கெல்லாம் வந்துட்டு விளையாட தெரியாது. சும்மா பிகினர் தான் நானே.
அதனால தான் நானே வந்துட்டு உங்கள்கிட்ட நான் வந்து ஐடியா கேட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு கோழி பண்ணை எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. நாட்டு பண்ணை, பன்னிக்குட்டி, இந்த மாடு, இந்த பண்ணையில் எப்படி வைக்கிறதா தெரியல. மொபைல் வேறு லேக் ஆகுது. எத்தனை ஸ்டாக் கீழே வந்துட்டு ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுக்கணும். சரி ஓகே கைஸ், ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணி எனக்கே டயர்டாக இருக்குது. சரி கைஸ், இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ண பட்டுருங்க. மறக்காமல் எல்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆனில் போட்டுக்கோங்க. பை கைஸ்.